இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்காதவங்க பார்த்துக்கங்க, என்ன மேட்டர்ன்றதையும் தெரிஞ்சுக்கங்க. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு வந்துச்சு ஒரு 2-3 நாள். சம்பவம் என்னன்னா, வெஸ்ட் பெங்கால்ல மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு காலேஜ் சைக்காலஜி டிபார்ட்மெண்டோட ப்ரொஃபஸருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரியான ஒரு வீடியோ தான். இந்தியா முழுக்க இந்த ஒரு வீடியோ வைரல் ஆகி, என்னடா அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, காலேஜுக்குள்ளேயே ஒரு ப்ரொஃபஸரும் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நாடு எங்க போகுது, பிள்ளைகளோட படிப்பு எங்க போயிட்டு இருக்கு, காலேஜுக்குள்ளே இப்படி ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரூமர் கிளம்பிட்டு இருக்கு. இந்த ப்ரொஃபஸரை வந்து கைது செய்யணும், இவங்களை சிறையில் அடைக்கணும், இவங்க வந்து நம்ம கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் பரவிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு இடையில அந்த லேடி ப்ரொஃபஸர் அந்த கல்யாண குளத்துல இருந்தாங்களா, அந்த லேடி ப்ரொஃபஸரே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்னன்னா, என் மேல நிறைய அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க, அது உண்மையிலே எடுக்கப்பட்டது எதுக்காகனா அது ஒரு சைக்காலஜிக்கல் டிராமா, இது ஃப்ரெஷர்ஸ் காண்டி நடத்தப்பட்ட ஒரு டிராமா. இது உண்மையா இருந்தா நான் அந்த பையனை ஒரு கோயிலுக்கோ குளத்துக்கோ போய் கல்யாணம் பண்ணிருக்கணும், நான் ஏன் எல்லா ப்ரொஃபஸர்கள் முன்னாடியும் காலேஜுக்குள்ள பண்ணணும். இது ஒரு சைக்காலஜிக்கல் டிராமா, இதை நாங்க டாக்குமெண்ட் பண்றதுக்காண்டி வீடியோ எடுத்து வச்சிருந்தோம். அந்த வீடியோவை வெளியில லீக் பண்ணிட்டாங்க எனக்கு வேண்டாதவங்க இந்த காலேஜ்ல. ஆனா உண்மையிலே அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படித்தானே இருக்கு. ஒரு காலேஜ் கிளாஸ் ரூம்ல எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே கை தட்டிட்டு அவங்க தான் வீடியோ எடுக்கிறாங்க. அது தப்புன்னு தோணுச்சுன்னா அங்கேயே மத்த ப்ரொஃபஸர்லாம் அதை தடுத்து நிறுத்திருக்கலாமே. அதை விட்டு அங்கெல்லாம் சும்மா இருந்துட்டு வீடியோவும் எடுத்து அந்த வீடியோவையும் லீக் பண்ணி இந்த லேடியோட கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா அது என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதை பரப்பி அதை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிருது. சும்மா ஒரு அடிப்படை அறிவோட யோசிச்சாலே அந்த லேடி வந்து உண்மையிலே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா ஏன் அந்த காலேஜுக்குள்ள பண்ணணும், கூட்டு போய் ஏதோ ஒரு கோயில் குளத்துல பண்ணலாமே. இது அப்பட்டமா தெரியுது இது ஒரு டிராமா அப்படி. மேபி இந்த டிராமாவை ஒரு பொண்ணு, அதாவது ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணை வச்சு பண்ணா தப்பாயிருமேன்னு இந்த ப்ரொஃபசர் பண்ணிருக்கலாம். இதுதான் நம்மளோட கருத்து.